Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா, நம்ம ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து பிளாசென்டா அப்படிங்கிற ஒரு வேர்டு கண்டிப்பாக வந்து இருக்குங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசென்டா அப்படின்னா என்ன, அதுக்கு பக்கத்தில் ஆன்டீரியர், போஸ்டீரியர், ஃபண்டல், லோவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இப்படின்னா என்ன, எந்த மாதிரி பிளாசென்டா இருந்தது அப்படின்னா அது நமக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. அதே மாதிரி எந்த மாதிரி பிளாசென்டா இருந்தது அப்படின்னா நார்மல் டெலிவரி பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக வீடியோனுடைய எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் பிளாசென்டா அப்படின்னா என்ன பேபி பிறக்கும், போஸ்டீரியர் பிளாசென்டா அப்படின்னா என்ன பேபி பிறக்கும், இந்த மாதிரி முக்கியமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிளாசென்டா அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாசென்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நஞ்சுக்கொடி அம்மாவினுடைய கர்ப்பப்பை சுவரில் வந்து அட்டாச் ஆகிருக்குங்க. இந்த நஞ்சுக்கொடி தான் தொப்புள் கொடி மூலமாக குழந்தையினுடைய வயிற்றுப்பகுதியில் அட்டாச் ஆகிருக்கும். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக தான் அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு கனெக்ஷன் டியூபு. இதிலிருந்து குழந்தைக்கு தேவையான உணவு, ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் எல்லாமே வந்து குழந்தைக்கு போகிறதும், குழந்தையிலிருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து அம்மாவினுடைய பிளட்டில் கலக்கிறதும், இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷனை பண்ணுறது தான் இந்த பிளாசென்டா. சரி, இந்த பிளாசென்டாவில் இப்போ மேலே படத்தில் பார்க்குற மாதிரி 4 வகைகள் கொடுத்துருக்காங்களே, ஆன்டீரியர், போஸ்டீரியர், ஃபண்டல், லோவர்ன்ட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாசென்டா அப்படிங்கிற நஞ்சுக்குடி கர்ப்பப்பை சுவரில் எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு அதை பொறுத்து தான் ஆன்டீரியர், போஸ்டீரியர், ஃபண்டல், லோவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்டீரியர் அப்படிங்கிறது கர்ப்பப்பை சுவரின் முன்பகுதியில் அந்த நஞ்சுக்குடி அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அதை ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்டீரியர் அப்படிங்கிறது கர்ப்பப்பை சுவரினுடைய பின்பகுதி, அதாவது அம்மாவினுடைய முதுகு பகுதி, தண்டுவடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நஞ்சுக்குடி அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அதை போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபண்டல் அப்படின்னா என்ன, அதாவது இப்போ அம்மாவினுடைய கர்ப்பப்பை சுவரினுடைய மேல் பகுதி அப்படிங்கிறது டாப் போர்ஷன் வச்சுக்கோங்க. அதாவது செஸ்ட்டுக்கு கீழே அந்த இடத்துல நஞ்சுக்கொடி கர்ப்பப்பை சுவரில் அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அதை ஃபண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ லோவர் அப்படின்னா என்ன, அதாவது இந்த நஞ்சுக்கொடி அந்த ஃபண்டலுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது கர்ப்பப்பை சுவரினுடைய கீழ்ப்பகுதி, அதாவது நம்ம யோனி பகுதி இருக்கல, அந்த பக்கத்தில் வந்து அட்டாச் ஆகியிருந்தது அப்படின்னா அதை லோவர், அதாவது லோ லேயிங் பிளாசென்டா அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அதாவது அந்த நஞ்சுக்கொடி கர்ப்பப்பை சுவரில் எந்த பக்கத்தில் அட்டாச் ஆகிருக்கு அதை பொறுத்து அதை ஆன்டீரியர், போஸ்டீரியர், ஃபண்டல், லோவர், அதாவது லோவருக்கு இன்னொரு பேர் தான் லோ லேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் எந்த பிளாசென்டா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஆன்டீரியர், போஸ்டீரியர் ரெண்டுமே வந்து நார்மல் தான், முன்பக்கம் பின்பக்கம் அவ்வளோதான். ஃபண்டல் அப்படிங்கிறதையும் நார்மல் தான். இப்போ முதல்ல நம்ம பார்க்குற இந்த 3 வகை பிளாசென்டா இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி வந்து பாசிபிலிட்டி அதிகம்தான். சரி, எதில் வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டி கம்மி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது லோ லேயிங் பிளாசென்டா அப்படின்னு சொன்னோம்னா கர்ப்பப்பை வாய் பகுதியில் போய் அட்டாச் ஆகிருக்கிறது. இப்போ இந்த நஞ்சுக்கொடி பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்கா, இது கர்ப்பப்பை வாய் பகுதியில் அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா குழந்தை அதை தாண்டி வெளியில் வர்றது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு சி செக்ஷன் தான் போவாங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன ஆன்டீரியர், போஸ்டீரியர், ஃபண்டல் அப்படின்னா குழந்தையினுடைய மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம். சில பேருக்கு இதே வந்து என்ன பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் இருந்ததுனோ லாஸ்ட் வரைக்கும் அதே பொசிஷன்ஸில் வந்து இருக்கலாம். சில பேருக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன 3 வகைகளும் பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டி அதிகம், லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டி கம்மி. ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெண்டர், அதாவது ஆன்டீரியர் பிளாசென்டா, போஸ்டீரியர் பிளாசென்டாவுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நிறையா பேரனுடைய கேள்வி. இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இது நஞ்சுக்கொடி அட்டாச் ஆகக்கூடிய பொசிஷன் தான். இதை வச்சு ஜெண்டருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, சயின்டிஃபிக்கான அது ப்ரூவனும் கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு சர்வேயில், அதாவது ஒரு 10,000 கர்ப்பிணிகளினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஆன்டீரியர் பிளாசென்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அதே மாதிரி போஸ்டீரியர் பிளாசென்டா இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சர்வேயினுடைய அடிப்படை தான், சயின்டிஃபிக் ஆதாரம் வந்து கிடையாது. அதே மாதிரி போஸ்டீரியர் பிளாசென்டா பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு ஆன்டீரியர் பிளாசென்டாவா
உங்களுக்கு 60% பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது 60% தான். மீதம் 40% வந்து உங்களுக்கு பாய் பேபி கூட பிறக்கலாம். அதே மாதிரி போஸ்டீரியர் பிளாசென்டாவா உங்களுக்கு வந்து பாய் பேபி தான் பிறக்கும். ஒரு 50 to 60% அப்படி இல்லை அப்படின்னா கேர்ள் பேபி வந்து பிறக்கலாம். இது எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. பட் சர்வேயினுடைய அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். ஆன்டீரியர்னா பாய் பேபி, போஸ்டீரியர்னா கேர்ள் பேபி அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் பிளாசென்டா எனக்கு பாய் பேபி பிறந்ததுங்க. போஸ்டீரியர் பிளாசென்டா கேர்ள் பேபி பிறந்தது. உங்களுக்கு என்ன பிளாசென்டா இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அப்போ என்ன பிளாசென்டா இருந்தது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.